ஹாய், நான் தான் பிரைட்டன், உங்களுக்கு தெரியும். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா. ஆல்ரெடி நம்ம நிறைய துபாயில் சுற்றும் போது தங்கமணி கூட இருந்தாப்புல அந்த ஒரு வீடியோலேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மும்பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட கனெக்ட் ஆவாங்கன்னு. இது கணேஷ், இது ராஜ்கனி. நாங்கள் எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் அப்படியே சேர்ந்து லைஃப்பில் எல்லாத்தையும் விளாக் ட்ராவல் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏலியனை காத்து ஒரு ஏலியன் இருக்காப்புல, இன்பராஜ் அருவாப்பில் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. ஸோ இன்றைக்கி என்னென்னா நான் துபாயிலேருந்து மும்பைக்கு வந்துட்டேன். அப்போது நாங்கள் மும்பைக்கு வந்துவிட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் 25 வருஷமாக நாங்கள் வந்துட்டு வாடகை வீடு மும்பையில் இருந்திருக்கோம். தாராவிங்கிற ஏரியாவில் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அங்கேருந்து நாங்கள் சொந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம், கல்யாணம் ஒரு ஏரியாவுக்கு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா ஷோ பண்ணலாம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். தம்ப்நெயில் கிடைச்சிட்டு தம்ப்நெயில் மச்சான் என்னடா பண்ணிருக்க? பூஜை சாமான் எடுத்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு. இதான் நம்ம ஏலியன் இன்பராஜ் மச்சான். மாஸ்க் கட்டுவோம் அப்படி பார்க்கலாம், ஒரு உள்ள மாதிரி இருப்பாப்ல. காமெடி சம காமெடி. வரப்போகிற எல்லா வீடியோலையும் உன்னோட அலைப்பறைகளை பார்ப்பீங்க. இது சூடம், இதை எரிக்கலாம், தீ வைக்கலாம். இது என்னது மச்சா? அருவா, வெட்டலாம், குத்தலாம், செதுக்கலாம். 3 பக்கெட் இருக்கு. ஓ இல்லை, 5 பக்கெட் இருக்கு. இதுவும் ஊதுதியோ வெளியே தருந்தவன வெளியே தருது. இந்த காமெடியில் இது எங்கள் மச்சா சேது தமிழா. அட நார பயல, காதை துறதுக்காடா இத்தனை கிலோமீட்டர் விரட்டிட்டு வந்த. குங்குமம் கலங்கினதுக்காண்டி அவருக்கு கொண்டாட போகிறோம். சரிங்களா? குங்குமம் போட்டுக்காரா இந்த பழமும் செமையாக இருக்குது. அதுக்கு மேலே லக்கேஜை வச்சா சாப்பாடுக்கு மேலே 2 கிலோ போட்டு மேலே லக்கேஜ் வச்சாச்சு. ஆமாம், மாம்பழம்லாம் கொஞ்சம் அடி வாங்கி அப்படி பிரைட்டனுக்கு பொண்ணும் கல்யாணத்திலே பார்த்துட்டிங்கன்னா நம்ம தப்பி எப்படி வேலை பார்க்குறா பாரு. வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். இதுதான் நம்ம எக்யூப்மெண்ட். இனிமேல் கேமராவுக்கு இனிமேல் கன்வெர்ட் ஆகிட்டான். இவ்வளோ நாள் ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த புதுசாக மச்சான் லென்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கா. அப்படி 50 mm லென்ஸா கெனான். மச்சான் வேறு இன்னொரு பெரிய லென்ஸ் வாங்கி தரேன் இருக்கான், டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸ். நம்ம நண்பன் கோல்டு வாங்கி தருவான், தங்கமணி. யார் அவ? நம்ம இன்பராஜ் பாருங்க எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். சுத்தம், சோர்வோடும், சுகாதாரம். நம்ம ஒட்டி இல்லை, நம்ம வீடியோ இருக்கிறத பார்த்த உடனே இங்கே வந்து அவன் கழுவ ஆரம்பிச்சிட்டான். ஓ அப்படி சிரிக்கா பாரு, சிரிப்பா பாரு, வெக்கத்தை பாரு. ரெடி மொபைலை தொலைச்சி இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இங்கே இருக்கு புகழ் இல்லை. இப்போ வீடியோ கட் பண்ணுறேன். எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லார் வீட்லேயும் அம்மா தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் பாருங்க, எங்கள் அம்மா சும்மா உட்காந்துருக்கு, எங்கள் அப்பா தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு.
பொழப்பு பொழைச்சிருக்கான் பிரவீன் இப்போ கொஞ்சம் பேச அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதீங்க. பேட்ஸ்மேன் செஞ்சதை சொல்லணும்ல. இப்படி என் உடம்பான உலகத்துக்கு காமிங்க. ஆனா இவ்வளவு ஏன் கஷ்டப்பட்டீங்க? ₹1 திராம்ஸ், அதாவது நம்ம நாட்டுப்படி 20 ரூபா. ₹1 இங்கே 20 ரூபாவா? ஆமாம், இது 5. அப்போ ஒரு அரேபியில் இதே புள்ளி வந்துட்டு 0, அப்போ 50. இது வந்துட்டு 5, இது 2, 25 ஃபில்ஸ். அங்கே பைசான்னு சொல்ல மாட்டாங்க, ஃபில்ஸ் திராம்ஸ். 1 திராம் 50 ஃபில்ஸ், 25 ஃபில்ஸ். இது எனக்கு என் மச்சான் கொடுத்தது. அப்போ இது 20, இது 10 ரூபா, இது 5 ரூபா, மொத்தம் 35 ரூபா இருக்கு வாங்கிட்ட. நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் நீங்க எப்படிடா அவன் கதவெல்லாம் திறந்து வச்சா? இதுதான் அடைச்சிருவாங்க. மான் மாதிரி இருக்கிறது 25 பைசா. ஏன்னா இது இது 50 பைசா. இது ஒரு ஆஃப் பண்ணி வை. ஏன்னா இதுல வந்து பூதம் வரும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு.
இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். இது நம்ம வாங்கின வீடு கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 4 to 5 years இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி நம்ம இங்கே சேஞ்ச் ஆகிறோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே மும்பையில் மோஸ்ட்டாகவே ஒரு கதவு போக ஒரு சேஃப் சைடுக்கு இன்னொரு கதவு வச்சுருப்பாங்க இப்படி இரும்பில். ஒரு பில்டிங் எந்த இதுனாலும் ஒரு சேஃப் சைடுக்கு இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயும் அது வீடு கட்டினவங்களே வச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது கதவு, இங்கே என்ட்ரன்ஸ். நம்ம அரிய வகை நண்பர்கள் மல்லாக்கப்படுத்தி பார்க்கறது எவ்வளவு சுகம். பெட்டெல்லாம் எங்கே மச்சான் போட போகிறேன்? பெட்டு இம்பராஜ் படுத்துருக்கிற இடம் தான் பெட்டோட இடம். அங்கே சாமி போட்டோ வச்சுருக்கிற இடத்துக்கு மேலே டிவி வரும். வேறு அந்த பக்கம் அந்த புக்கில் கபோர்டு வரும். இது ஏசி வாங்கியிருக்கு இப்போ தான் புதுசாக. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் கிச்சன். ஐ மீன் கிச்சன் ரூம். மும்பையில் வந்து காம்பேக்டாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பாத்திரம் ஏதாவது வச்சுக்கலாம். இங்கே கேஸ் ஸ்டவ், வாஷ் பேசின், பாத்திரம் இதில் ஏதாவது வச்சுக்கலாம். சிலிண்டர் இதில் வந்துடும். திருப்பி இதில் எதுவும் திங்ஸ் வச்சுக்கலாம். அங்கே ஒரு பிளக் வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு. இங்கே அந்த இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வாஷ் பேசின், இங்கே வாஷ் பேசின். இது வந்துட்டு வேற மேலே டேங்க் இருக்கு. இது பாத்ரூம் வேண்டாம், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்குலாம் செட் ஆகாது. வேறு இங்கே நம்ம கான்ட்ராக்ட் வந்துட்டு பயங்கரமான மாடலில் ஃபிட் பண்ணியிருக்க. அப்படி இங்கே எதுக்கு மச்சா ப்ளக் பாயிண்ட்டு? வாஷிங் மிஷினுக்கு வேறு ஏதாவது ட்ரிம்மர் அதுக்கு சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில சார்ஜ் போட்டு வாஷ்ரூமில் உட்காரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இங்கே வந்துட்டு ஃப்ரிட்ஜா அவ்வளோதான். வேறு மேலே டேங்க் கட்டிடுங்க. இதை நம்ம 1000 லிட்டர் டேங்க்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒன் டே நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகுறதுக்கு. ஸோ இதோட நம்ம வீட்டோட டூர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் கிளம்புறோம். ரிட்டர்ன் கிளம்பிட்டு திருமலை பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பால்காய் பண்ணைக்கு நம்ம வீட்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம சொன்னோம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் சொன்னோம் உங்ககிட்ட. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ½ டேக்கு மேலே ஆயிடுச்சு. ஜாமான்லாம் நம்ம திங்ஸ்லாம் அந்த வீட்டிலேருந்து ஒரு டெம்போவில் ஏற்றி அங்கேருந்து நம்ம பசங்க எல்லாம் வந்து பைக்கில் வந்தோம். டெம்போ தனியாக வந்துச்சு. ஸோ அங்கேருந்து திருப்பி இங்கே பில்டிங்க்கு கீழேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். பில்டிங்க்கு கீழே கரெக்டாக பார்க்கிங் வைக்க இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணோன்னா வண்டியை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஜாமானை கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி கீழேருந்து எடுத்து மேலே கொண்டு வந்தோம் 4th floor வரைக்கும். ஸோ வந்து ஒரு 3 to 4 days ஆயிடுச்சு ஃபுல்லாக நம்மளுக்கு செட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸோ வீடை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த கிரில் இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அம்மா வந்துட்டு பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் இதாகிருச்சு, க்ளூம் ஆகிட்டுருக்கு, நல்லா இதாகிட்டுருக்கு. ஸோ இங்கே பண்ணிட்டோம். வேறு திருப்பி வீட்டைக்கிட்ட எல்லாம் பிரவீன் பக்காவாக க்ளீன் பண்ணால் பசங்க எல்லாம் இருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால லேப்டாப்பும் இதுவும் வச்சுருக்கான் பிரவீன். ஆக்சுவலாக வேறு ஏசி நம்ம ஆல்ரெடி அங்கே ஃபிட் பண்ணியிருந்தோம். இங்கே பெட்டு வந்துருச்சு சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் திருப்பி கபோர்டை இங்கே வச்சிட்டோம். டிவி அங்கே மாட்டி வச்சுட்டு வேறு கீழே ஹோம் தேட்டரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாமே இப்போ ஓகே தான். வாட்சிங் புதுசாக வாங்கி மாட்டியிருக்கோம். ஸோ திருப்பி இங்கே பூஜை ரூம் மாதிரி, சும்மா பூஜை ரூம் இல்லை, பூஜை இடம் தனியாக எல்லாம் நம்மளுக்கு எல்லா கடவுளும் ஒன்று. ஸோ இங்கே ஃப்ரிட்ஜு டூர்லாம் வேண்டாம், ஓவராக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் இங்கே வச்சாச்சு. பழைய வீட்டில் நம்மகிட்ட ஏசி கிடையாது. ஸோ வெக்கம் அதிகமாக இருக்குன்னு கூலர் வாங்கியிருந்தோம். ஸோ அது எதுக்கும் சேஃப்க்கு வச்சுக்கலான்னு வச்சுருக்கோம். மேபி ஊருக்கு போகும்போது கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவோம். வேறு டேங்க் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாருங்கள், நம்ம பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு காம்பேக்டாக கரெக்டாக ரெடி பண்ணி எல்லா திங்ஸும் வச்சாச்சு. ஸோ தண்ணி மண்பானை கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு மண்பானை. வேறு மற்றபடி எல்லாம் ஃபுட்டு ரெடியாக இருக்குது. என்னன்னு பார்ப்போம். ஆஹா, பிரியாணி இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க. சரிதான், கணேஷ்க்கு இன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னா செம்ம டென்ஷன் ஆவான். ஏன்னா ஒரு பிரியாணி லவர், அவன் மட்டும் இல்லை நானும் பிரியாணி லவர் தான். ஸோ பிரியாணி நம்ம சாப்பிட்றோம்.
நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லாம் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள். பாத்ரூம் டூர் வேண்டவே வேண்டாம். ஸோ இந்த இடத்துலையும் எதுக்கு விட்டு வைப்பானே அப்படின்னு ஒரு சின்ன மணி பிளான்ட் வச்சுருக்கோம். இந்த பிரவீன் வந்துட்டான், பைப்பில் பயப்படுறான். அவன் அப்படி தான். எந்த செடி? ஸோ வச்சாச்சு. அவன் வெளியே உள்ள செடியை காமிக்கலன்னு நினச்சிட்டான் போல இருக்குது. ஆக்சுவலாக காமிச்சாச்சுல, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ வீடு ஆல் செட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.